Mendeleev periodic table. ஸோ மெண்டலிக் பீரியாடிக் டேபிளோட அனோமலிஸ் அப்படின்னா அதோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மெண்டலிக் பீரியாடிக் டேபிள் வந்துட்டு எதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அட்டாமிக் மாஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வந்துட்டு அனோமலிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹையர் அட்டாமிக் வெயிட் வந்துட்டு லோவர் அட்டாமிக் வெயிட்டை விட முன்னாடி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கொபால்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு நிக்கல் விட, ஓகேவா. அப்போ வந்துட்டு இந்த அட்டாமிக் வெயிட்லேயும் நம்பர்லேயும் அது வந்து டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே குரூப்பில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் ஷோ பண்ணலை. ஸோ இதுதான் வந்துட்டு மெண்டலிவ் பீரியாடிக் டேபிளோட ஒரு பிக்கெஸ்ட் ட்ராபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பீரியாடிக் லானா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் திஸ் ஒர்க் த மாடர்ன் பீரியாடிக் லா வாஸ் டெவலப்ட் which states that the physical and the chemical properties of the elements are periodic functions of their atomic numbers. Periodic functions எல்லாம் வந்துட்டு அதோட அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பீரியாடிக் லா, ஓகேவா. பீரியாடிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the repetition of physical and chemical properties at regular interval is called periodicity. ஒரு ரெகுலர் இன்டர்வலில் பார்த்தோன்னா அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், ஓகேவா. அதுதான் வந்துட்டு பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு அட்டாமிக் ரேடியஸ் என்னன்னு பார்ப்போம். அட்டாமிக் ரேடியஸ் இஸ் டிஃபைன்ட் as the distance between the center of the nucleus and also the outermost shell containing the valence electron. அப்படின்னா நியூக்ளியஸ் உள்ளேருந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோவேலண்ட் ரேடியஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு மாலிக்யூல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதோட இங்கே இந்த நியூக்ளியஸ் டு இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு அதோட டயமீட்டர், அதோட பாதி வந்துட்டு அதோட ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். த கோவேலண்ட் ரேடியஸ், அந்த பாண்டோட பாதி, அதுதான் வந்துட்டு கோவேலண்ட் ரேடியஸ். இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். த எக்ஸ்பெரிமெண்டல் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இன் Cl2 is 1.98 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். The covalent radius is calculated below. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னால் இது ஃபுல் வந்துட்டு 1.98, இதோட பாதி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த DCCl இஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பாதி இது ஒரு Cl இது ஒரு Cl. ஸோ RCl + RCl அப்போ 2RCl. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த D தெரியும், நம்ம RCl கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 இந்த கீழே போதும். ஸோ DClCl டிவைடட் பை 2. இப்போ டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.98 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு RCl கிடைக்கும். அது வந்துட்டு 1.98 டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு RClோட Clோட ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னா it is defined as the 1/2 of the distance between two adjacent metal atoms. ரெண்டு மெட்டல் ஆட்டம்ஸோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இது வந்துட்டு மெட்டாலிக் கிறிஸ்டல் லாட்டிஸ் அதில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா, ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா, நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அது வந்துட்டு ஒரு ஷெல் இன்க்ரீஸ் ஆக என்னாகும், அது வந்துட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஷீல்ட் பண்ணிடும் அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது படித்தா புரிஞ்சிடும். There exists repulsive force among electrons. The repulsive force between the inner shell electrons and the valence electrons leads to decrease in electrostatic force, ஓகேவா. இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதனால், ஷீல்டிங் எஃபெக்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. The net nuclear charge experienced by valence electron in the outermost shell is called effective nuclear charge. outermost electronல நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு நியூக்ளியர் சார்ஜ் இருக்கோ
அது வந்துட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது இந்த ஈக்குவேஷன் வச்சு பண்ணுறாங்க. ZEFF is equal to Z minus S. இதில் Z வந்துட்டு அட்டாமிக் நம்பர், S வந்துட்டு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லாட்டர்ஸ் ரூல் வச்சு இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஸ்கேண்டியம் அந்த ஆட்டம் எடுத்திருக்காங்க. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இப்படி பிரிக்கணும். n-1, n-2, n-3 அப்படின்னு பிரிக்கணும். இப்போ இந்த டேபிள் காலம் பார்த்தோன்னா n வந்துட்டு 2 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஆர்பிட்டால் 1. ஸோ 1ன்னு எழுதியிருக்கும். 1 இங்கே S வந்துட்டு 2 எலக்ட்ரான் இருந்தாலும் 1 தான். ஓகேவா? ஏன்னா வேல்யூஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், 0.35. ஸோ இது இப்படி காமனாக எடுத்திருப்போம். n-1ல் வந்துட்டு 1 + 8 9 எலக்ட்ரான்ஸ். மித்தது n-2 அண்ட் அதர்ஸ் இந்த ஹோல் இதில் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 8 + 2 10 இருக்குது. ஸோ இங்கே 10ன்னு எடுத்திருக்கோம். அதோட கான்ட்ரிபியூட்டிவ் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு அந்த S குரூப் ரெஸ் ஆர்பிட்டால்க்கு எல்லாம் 0.35, அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் 0.85 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வருது எல்லாமே 1. ஸோ அது கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு 18 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 18 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது கேல்குலேஷன் எப்படி பண்ணணுன்னா அட்டாமிக் நம்பர், இந்த ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு இங்கே எழுதணும், மைனஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது இங்கே எழுதணும். அப்போ நம்மளுக்கு ZEFF கிடச்சிரும். அப்போ இது என்னென்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove the most loosely bound electron from the valence shell of the isolated nuclear gaseous atom in the ground state. அப்படின்னா ஒரு ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்துட்டு ஐசோலேட்டடாக இருக்கணும், அப்படின்னா தனிப்பட்டு இருக்கணும், கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்துட்டு கிலோஜூல்ஸ் பெர் மோல் அப்படின்னு எழுதியிருக்கோம். இல்லைன்னா எலக்ட்ரான் வோல்ட்ஸாகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. mg + IE = m + I. அப்படின்னா ஒரு மெட்டல்லேருந்து நம்ம இந்த அயனைசேஷன் எனர்ஜி போட்டோன்னா அந்த மெட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம், அப்போ நம்மளுக்கு ஒரு அயான் கிடைக்குது. ஸோ இந்த அயான்லேருந்து மறுபடியும் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு இன்னொரு அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? 2 எலக்ட்ரான் வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று போயிடுச்சு, இப்போ ஒன்று வந்திருக்கு. ஸோ M2+, ஏன்னா 2 எலக்ட்ரான் இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ வந்துட்டு 2 போனதுனால இங்கே 2+ அப்படின்னு எழுதியிருக்கும். இது சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி எப்பயுமே பார்த்திங்கன்னா சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும். இன்னொரு நெக்ஸ்ட்டு ஆட்டம்க்கு அந்த அயானுக்கு நம்ம போடுறோம் இல்லைங்களா அயனைசேஷன் எனர்ஜி, அது இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். இதை விட ஜாஸ்தி தேர்ட் ஒன். ஓகேவா? ஸோ IE1 is less than IE2 is less than IE3 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது யூஸ்வலி இன்க்ரீசஸ் அலாங் த குரூப். ஓகேவா? குரூப்பில் வந்துட்டு பீரியடில் நம்ம போயிட்டுருக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து பீரியாடிக் டேபிளில் போகும்போது நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃபில் பார்த்தோன்னா லித்தியம் இங்கே இருக்குது, பெர்லியம் இது வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஸோ லித்தியம் இங்கே இருக்குது, பெர்லியம் இங்கே, போரான் கீழே, மறுபடியும் நைட்ரஜன் மேலே போகுது, ஆக்சிஜன் கீழே வருது, மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இந்த பெர்லியம் இருக்குது இல்லைங்களா, பெர்லியம் வந்துட்டு ஸ்டேபிள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அதோட எப்படி சொல்கிறது அதோட ஸ்டேட்டில்.
ஸோ அதுலேருந்து அயான் அப்படின்னா எலக்ட்ரானை செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியாது. அதே போரான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேலண்ட் எலக்ட்ரான் இங்கே இருக்கும். போரான் வந்துட்டு 5. ஸோ 2 ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி நைட்ரோஜன் வந்துட்டு ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கும். இந்த ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டால், ஃபுல் ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், இது ஃபுல் ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டு. இந்த மாதிரி இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மித்ததெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு பீரியடில் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி வந்துட்டு குரூப்பில் இப்படி கீழே பீரியாடிக் டேபிள் அந்த மாதிரி கீழே போகும்போது அதோட அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஒரு குரூப்பில் கீழே போயிட்டுருக்கும் போது நம்மளுக்கு பேலன்ஸாக ஒரு ஷெல்லே ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஷெல் ஆட் ஆகுறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா, நம்ம படித்த மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட். முன்னாடி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு ஃபோர்ஸ் போக விடாது, அது ஷீல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பீரியாடிக் டேபிள்லேருந்து குரூப்பில் போகும்போது அது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டின்னா என்னென்னா, அஃபினிட்டினா அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு கேஷியஸ் ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது கிலோஜூல்ஸ் பர் மோலில் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோட ரியாக்ஷன் இது. ஸோ ஏலேருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணோன்னா ஏ வந்துட்டு ஒரு ஆனையோனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பீரியடில் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ் இந்த பீரியடில் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது இந்த கிராஃபில் நம்ம பார்க்க முடியும். இங்கே பார்த்தோன்னா லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நம்மளுக்கு இங்கே பெர்லியம் அண்ட் நைட்ரோஜன் வந்துட்டு எப்பயுமே நியூட்ரலாக தான் இருக்கும், ஹாஃப் ஃபில்ட். இது ஃபுல் ஃபில்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனில் இருக்கும், இது ஹாஃப் ஃபில்ட். ஸோ இது எப்பயுமே நியூட்ரலாக இருக்கிறதுனால இதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்துட்டு வேண்டாம், இருக்காது, ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு குரூப்பில் போயிட்டுருக்கும்போது அது என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகிட்ருக்கும். பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், டவுன் த குரூப் போகும்போது டிக்ரீஸ் ஆகும் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே இன்னொன்று பார்த்தோன்னா நோபல் கேஸ் இருக்கு இல்லைங்களா, நோபல் கேஸ், நியான், அந்த மாதிரி இருக்கிற நோபல் கேஸ், ஹாலஜன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அதோட கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அதுக்கு எலக்ட்ரான் வேண்டாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி அதுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்துட்டு குரூப்பில் ஏன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷீல்டிங் எஃபெக்ட்னாலேயோ அட்டாமிக் சைஸ்னாலேயோ அது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக அட்டாமிக் சைஸ் வந்துட்டு பெருசாக போயிட்டுருக்கிறதுனால ஷீல்டிங் எஃபெக்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரெண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், குரூப்பில் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மி ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபில் பார்க்கும்போது இப்படி கீழே அப்படியே போயிட்டுருக்கும். இது வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா ஒரு இங்கே டெஃபினேஷன் இருக்குது. The tendency of an element in present covalently bonded molecule to attract the share pair of electrons towards itself. ஒரு பாண்டில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகிட்ருக்கும். அதில் அந்த ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு தன் பக்கமே அது வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் ஒரு எலிமெண்ட்டு. அதுதான் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட ஃபார்முலா இப்படி, இதுதான் இதோட ஃபார்முலா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு சிம்பிள் இது. ஓகேவா, ஸோ இது இஸ் ஈக்குவல் டு ஏஇபி. வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேவா, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாண்ட் வந்துட்டு செப்பரேட் ஆகுறதுக்கு அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அது வந்துட்டு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா,
இது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆட்டம் பொறுத்து இது வேரி ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பீரியடில் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். இது பீரியட் ஒரு எலிமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது நம்மளுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ஆப்போசிட் குரூப்பில் வந்துட்டு என்ன ஆகும், கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பீரியடில் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சப்போஸ் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குரூப்பில் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் டவுன் த குரூப்பில் போகும்போது அது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கிராஃப். குரூப்பில் நம்ம கீழே போக போக எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ரொம்ப வந்துட்டு கம்மியாகிட்டுருக்கும். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் குரூப் எலிமெண்ட். செகண்ட் குரூப் எலிமெண்ட் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் மித்த எலிமெண்ட்ஸ்லேருந்து. எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் குரூப் வந்துட்டு எப்பயுமே டிஃபராக தான் இருக்கும் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லித்தியம் அண்ட் பெரிலியம் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கோவேலண்ட் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? லித்தியம் பெரிலியம் எப்பயுமே கோவேலண்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் மித்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்துட்டு ப்ரீடாமினென்ட்லி ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். மித்ததெல்லாம் வந்துட்டு அயானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எப்பயுமே லித்தியம் பெரிலியம் அந்த மாதிரி வந்துட்டு எப்பயுமே கோவேலண்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா அதோட வேலன்சி எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? கோவேலண்ட் 4. ஆனால் மித்த அது கீழே குரூப்பில் கீழே போக 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 நம்மளுக்கு என்ன ஆகும், அதோட வேலன்சி வந்துட்டு ஹையாக போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கம்மியாக இருக்கும், போக போக ஜாஸ்தி ஆகிட்ருக்கும். இதுதான் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸோட அனாமலிஸ். அப்படின்னா அது வந்துட்டு டிஃபர் ஆகிட்ருக்கும். இது வந்துட்டு கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இன்னொன்று வந்துட்டு அதோட வேலன்சி வந்துட்டு கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் எலிமெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். டயகனல் ரிலேஷன்ஷிப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் அரேஞ்சாக இருக்கிற எலிமெண்ட்ஸில் இந்த மாதிரி டயகனலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லித்தியம் வந்துட்டு மெக்னீஷியமோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும், பெர்லியம் வந்துட்டு அலுமினியமோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும், போரான் அண்ட் சிலிக்கான் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். ஃபுல்லாக சேமில் ஜஸ்ட் சிமிலாரிட்டிஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு diagonal relationship அப்படின்னு சொல்கிறாங்க. The similarity in properties existing between diagonally placed elements is called diagonal relationship. Similar properties மெக்னீஷியம்க்கும் லித்தியம்க்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ போரான் சிலிக்கான் வந்துட்டு சிலிகேட் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். போரான்ஸும் அதே மாதிரி தான் B2 B4 அந்த மாதிரி சொல்லி நிறைய பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப், சிமிலர் ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்துட்டு டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம்.